Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் உங்ககிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சி அதாவது ட்ரோன், லைட் காயின், பிட்காயின் இதே மாதிரி உங்கள்ட்ட இருக்கிற காயினை எல்லா காயினையும் என்ன மாதிரி மொபைலுக்கு பேக்கேஜ் ரீலோட் எடுக்கற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் ஒரு ஏர்னிங் ஆப்பை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்கிற ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சி என்ன மாதிரி மொபைலுக்கு ரீலோட் எடுக்கிறது, அதோட நீங்கள் எடுக்க போகிற அந்த ரீலோடை பேக்கேஜாக கூட உங்களோட ஃபோனுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அதோட நீங்கள் யூஸ் பண்ணுற ஹோம் ப்ராட்பேண்ட் உங்களோட ரவுட்டருக்கு கூட ரீசார்ஜ் பண்ணலாம். என்னோட ரவுட்டருக்கு ஒரு பேக்கேஜை நான் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். அதாவது ட்ரோனை லைட் காயினாக சேஞ்ச் பண்ணி லைட் காயினை என்னோட ரவுட்டருக்கு ரீலோடாக போட போகிறேன். ஸோ 495 ரூபா பேக்கேஜ் 35 GB அதை என்னோட ரவுட்டருக்கு நான் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு முன்னாலேயே நான் ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். யாருமே இந்த வீடியோவை மிஸ் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் என்னோட ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு லைட் காயின் 0.02 LTC லைட் காயின் இருக்குது. ஸோ இந்த லைட் காயினோட அமௌண்ட் டோட்டலாக 929 ரூபா வருது. ஸோ இந்த லைட் காயினை என்னோட மொபைலுக்கு அதாவது ப்ராட்பேண்ட் நம்பருக்கு நான் ரீலோட் எடுக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோனை கூட ரீலோட் எடுக்கலாம். பட் ட்ரோனை நீங்கள் ஃபர்ஸ்ட் பே அக்கௌண்ட்டில் வச்சு அதை லைட் காயினாக சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அப்படி தான் செஞ்சேன். ட்ரஸ்ட் வாலெட்டில் நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உடனே சென்ட் ஆகும். ஸோ இதே மெத்தட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ என்னோடய ட்ரோனை கன்வெர்ட் பண்ணி என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு லைட் காயினாக சென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டோட்டலாக 929 ரூபா இருக்குது. ஸ்ரீலங்கன் ரூபி 0.023 LTC இருக்குது. இப்போ நான் இதை ரீலோடாக எடுக்கிறதுக்காக ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆப்போட நேம் பிட்ரிவில்னு சொல்கிறது இதில் இருக்குது பாருங்கள், 6ஆவதாக இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பிட்ரிவில் கோகுல் டெக்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்கான வீடியோ வரும். ஸோ அதில் ஃபுல்லாக இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ரீலோடும் நான் எடுத்து காட்டியிருந்தேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த பிட்ரிவில் நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் நீங்கள் ஸ்ரீலங்காவில் எந்த நெட்வொர்க்கும் ரீலோட் பண்ணலாம். டயலாக், மொபிட்டல், எட்டிசலாட், ஹஜ் எல்லா சிம்முக்குமே நீங்கள் ரீலோட் போடலாம். ஸோ மேலே கண்ட்ரி ஸ்ரீலங்காவை தான் இருக்குமேன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் அதுக்கேற்ற லொக்கேஷனில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்ரீலங்கா சூஸ் பண்ணப்பட்டு நிற்கும். ஸோ கீழே பாருங்கள் என்னோடய டயலாக் நம்பர், அதாவது என்னோடய ஹோம் ப்ராட்பேண்ட் நம்பருக்கு ரீலோட் பண்ண போகிறேன். ஸோ டயலாக்கை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே என்டர் அமௌண்ட்னு சொல்லி கேட்குது. இதில் நான் டைப் பண்ணுறேன் 495 சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகே, 495 ரூபா நான் டைப் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ஃபோன் நம்பர் டு ரீஃபில் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பரை என்டர் பண்ணட்டேன். ஸோ என்னோடய டயலாக் ஹோம் ப்ராட்பேண்ட் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஹோம் ப்ராட்பேண்ட் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் செக் அவுட்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் கீழே பாருங்கள் எக்ஸ்டர்னல் பேமெண்ட்னு சொல்லி காட்டுது. ஸோ இதில் போயிட்டு லைட் காயினை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் LTC இதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் இதில் பாருங்கள் ஆர்டர் டீட்டெயில்ஸ் காட்டுது. அதே மாதிரி கீழே என்னோடய ஜிமெயில் ஐடி காட்டுது. நீங்கள் இந்த விட்ரிவில் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணாமல் கூட ரீலோட் பண்ணலாம். பட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் இவங்களை கண்டெக்ட் பண்ணலாம். அதாவது சப்போர்ட் மெயில் மூலமாக இவங்களை கண்டெக்ட் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது பேமெண்ட் மெத்தட் LTC லைட் காயினாக சென்ட் பண்ணுறேன். நான் தேவைப்பட்டால் நீங்கள் வேறு கோயினில் கூட பே பண்ணலாம். அதாவது பக்கத்தில் சேஞ்ச் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் VTCயாக கூட அவங்களுக்கு சென்ட் பண்ணி அதை ரீலோடாக எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வாய்ஸ் ஐடி காட்டுது. அதுக்கு அடுத்தது டயலாக் என்னோடய நம்பருக்கு நான் ரீலோட் பண்ண போகிறேன். ஹோம் ப்ராட்பேண்ட் நம்பர் அதுவும் காட்டுது. அதுக்கு எதிரில் இந்த 495 ரூபா பெறுமதிக்கான LTC ஷோ பண்ணுறாங்க.
ஸோ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணதும் எனக்கு 47 சதோசி வந்து என்னோட இந்த விட்ரிவில் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிவார்டாக கிடைக்கும். ஸோ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு செய்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரிவார்டாக கிடைக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைம் வந்து ஓடிட்டு இருக்குது. ஸோ இந்த கவுண்டிங் வந்து எண்ட் ஆகிறதுக்குள்ளே இந்த பேமெண்ட்டை வந்து நாங்கள் இதில் சென்ட் பண்ண வேணும். ஸோ 30 நிமிஷம் தான் தருவாங்க. அந்த 30 நிமிஷத்துக்கு வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ண வேணும். கீழே பாருங்கள் சென்ட் திஸ் அமௌண்ட். இந்த எல்டிசிக்கு மேலே நாம் கிளிக் பண்ணதும் அந்த எல்டிசி வந்து கொப்பி ஆகும். ஸோ கொப்பி பண்ணதை என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு போயிட்டு நான் கொப்பி பண்ண அமௌண்ட்டை வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன் அமௌண்ட்டில். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் அந்த ஆப்புக்கு போகிறேன். இப்போ வந்து இந்த லைட் காயின் அட்ரஸுக்கு மேலே நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இதுவும் வந்து கொப்பி ஆகும். இப்போ மறுபடியும் என்னோடய ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். அதில் போயிட்டு மேலே பேஸ்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணதும் அந்த அட்ரஸ் வந்து இதில் பேஸ்ட் ஆகும். ஸோ கீழே பாருங்கள் அமௌண்ட்டும் ஓகே, அட்ரஸும் ஓகே. மேலே வந்து டாப்பில் கண்டினியூ பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் பட்டன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு, அதை நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணதும் பாருங்கள் இதில் வந்து இன்னும் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகலை. என்னென்னு சொன்னால் என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் நிற்குது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லாக சென்ட் ஆனதும் என்னோடய அமௌண்ட் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வரும். மேலே பாருங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு போயிட்டு ஸோ பார்க்குறேன், ஒருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட்டை வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு சொல்லி காட்டுது. இப்போ வந்து மறுபடியும் என்னோடய ஜிமெயிலுக்கு போகிறேன். இதில் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஆர் ரிசீப்ட் ஃப்ரம் விட்ரிஃபில்லேருந்து எனக்கு ஒரு ரிசீப்ட் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ எல்டிசியை வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுது. அதோட கீழே வந்து என்னோடய மொபைல் நம்பரும் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரீலோடாக கிடைக்கும். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கான ரீலோடும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்த மெசேஜை நான் ஒருக்கா ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 495 ரூபா பேக்கேஜுக்காக தான் இந்த ரீலோடை போட்டிருந்தேன். ஸோ இதில் பாருங்கள் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் த ஒர்க் அண்ட் லேர்ன் பேக்கேஜ். அதாவது 495 ரூபாய்க்கு 35 GB பேக்கேஜை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன். அதாவது எல்டிசி மூலமாக என்னோடய பேக்கேஜை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து என்னோடய மைடோலக் ஆப்பில் போயிட்டு ஹோம் ப்ராட்பேண்ட் நம்பரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் டேட்டாவை கிளிக் பண்ணதை பாருங்கள் 35 GB காட்டுது. ஸோ என்னோடய டேட்டா வந்து நான் டாப்அப் பண்ணிட்டேன். அதாவது கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற லைட் காயினை வந்து நான் வந்து ரீலோட் எடுத்து என்னோடய மொபைலுக்கு டேட்டா பேக்கேஜ் ஒன்று வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் மொபைலுக்கு வந்து ரீலோட் எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டேட்டா பேக்கேஜை கூட போட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் போட்ட மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பேக்கேஜை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜுக்கான பெறுமதியை வந்து எல்டிசியாக சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும். என்ன மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற லைட் காயின் இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது கிரிப்டோ கரன்சியை வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து பேக்கேஜாக எடுக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.